ஏஐ என்னவா மாறுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. ம். இப்போ மனிதர்கள் கட்டுப்பாட்டில் அது இருக்கு. ம். நம்ம தான் அதை இயக்கிக்கிட்டு இருக்கோம். ஏகிட்டு இருக்கோம். இயக்குகிறவர்கள் அந்த சூத்திரதாரிகள் யாரோ அவங்களுடைய இதை பொறுத்து அது என்ன செய்யும், எப்படி பயன்படுங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்க போகுது. ம். ஒரு காலகட்டத்தில் அது தன்னிறைவு அடையும் போது, ம். அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ம். ஏஜிஐ ஓகே. அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அதை கொண்டு போய் நிறுத்திட்டோம்னா கிட்டத்தட்ட மனிதன் அறிவுக்கு சமமாக இருக்கும். ஓ. அப்போ மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் அதால் செய்ய முடியும். ம். அந்த மாதிரி அது தயாராகிடும் ம். அப்படின்னு சொல்கிறோம். அதை நோக்கிய பயணம் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. இதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஓ. அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அது இதையெல்லாம் கடந்த ஒரு அறிவு. ம். அதை நோக்கி நம்ம அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பயணமாக இப்போ நடந்துகிட்ருக்கு. ம். அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ம். இப்போ ஏஐ எதுக்கு வேணும் ம். அப்படின்னு கேட்டால் வேடிக்கையாக என்ன சொல்லுவாங்க, எந்தெந்த வேலையெல்லாம் எனக்கு செய்ய பிடிக்கலையோ ம். அறிவு சார்ந்த விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். ம். இந்த மெக்கானிக்கல் விஷயங்கள் ரிப்பீட்டட் விஷயங்கள்லாம் பண்ணால் வீட்டில் வந்து துணி துவைச்சி கொடுக்கறது, ம். தோசை சுட்டு கொடுக்கறது, இது மாதிரி விஷயம்லாம் அது பண்ணால் பரவாயில்ல. ம். அதுக்கு பதிலாக அது வந்து ஆஃபீஸில் எனக்கு பதில் உட்காந்துக்கும் போல இருக்கு ஆமா. அப்படிங்கிறது தான் மனிதர்களுடைய தற்போதைய பயமாக இருக்கு. பயமா இருக்கு.